நமச்சிவாய வாழ்க. நாம் இன்று ஏப்ரல் மாதத்தில் விருச்சிக ராசிக்கு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த மாதத்திலுடைய கிரக நிலைகள் எவ்வாறு நிலை பெற்றிருக்கிறது என்பதை முதலில் பார்த்து கொள்வோம். 5ஆம் இடத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான், சனி பகவான் என்று 5 கிரகங்கள் 5ஆம் இடத்தில் நிலை பெற்றிருக்கிறது. 7ஆம் வீட்டிலே சமசத்மசானம் என்று சொல்லக்கூடிய வீட்டிலே குரு பகவானும், 8ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவானும், 11ஆம் வீட்டிலே கேது பகவானும் நிலை பெற்றிருக்கிறார்கள். பார்வையின் அடிப்படையில் வருவோம். குரு பகவானுடைய பார்வை என்று வரும் பட்சத்தில் 5ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக விருச்சக வீட்டையும், 9ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார். செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 7ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும், 8ஆம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார்கள். 3ஆம் பார்வையாக சனி பகவான் ரிஷப வீட்டையும், 7ஆம் பார்வையாக கன்னி வீட்டையும், 10ஆம் பார்வையாக தனுசு வீட்டையும் பார்வை செலுத்துகிறார். ஒரு சேர பார்வை என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வையும், குரு பகவானுடைய பார்வையும், சனி பகவானுடைய பார்வையும் ஒரு சேர கன்னி வீட்டிலே விழுகிறது. இதன் அடிப்படையில் பலன்கள் மாறுபடுகின்றன. நன்மை தீமை பலன்கள் விளைவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது. ராசியை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கும் பட்சத்தில் அவர்கள் நன்மை விளையக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. சரி, இதனுடைய நிலை என்று முதலில் வருவோம். ராசியினுடைய அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறார். அதன் மூலம் சற்று சுணக்கமான பலன்கள் தந்தாலும் கூட அங்கு விளையக்கூடிய பலன் சற்று பிற்பகுதியில் அதிர்ஷ்டத்தை தருகிறது என்று வருகிறது. அதாவது இந்த மாதத்திலே செவ்வாய் பகவான் அதாவது கடக வீட்டிற்கு வரும்பொழுது பலன்கள் மாறுபடுகின்றன. சரி, எவ்வாறாக வருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 2ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அதன் அடிப்படையில் பொருளாதாரம் கூடுகிறது. 2ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் தனம், வாக்கு, குடும்பம் என்று வரும் பட்சத்தில் தனம் என்று சொன்னால் பொருளாதாரடைய சேர்க்கை அமைப்பு. 8ஆம் வீட்டிலே ராசிக்கு 8ஆம் வீட்டிலே இருக்கும் பொழுது பொருளாதாரம் சற்று தாமதமான நிலையை தான் கொடுக்கிறது. அது கடக வீட்டுக்கு வரும்பொழுது பொருளாதாரம் அபிவிருத்தியை ஏற்படுத்துகிறது என்று வருகிறது. 2ஆம் வீடு தனம் என்று சொல்லும் பட்சத்தில் இவ்வாறாக இருக்கிறது. வாக்கு என்று வரும் பட்சத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை பெறுகிறதா என்று பார்க்கும் பட்சத்தில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. 2ஆவதாக குடும்பத்தினுடைய நிலை என்று வரும் பட்சத்தில் ஒரு மங்கள காரியத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பையும், ஒவ்வொரு சிலருக்கு மங்கள காரியங்களில் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிலையும் பெறுகிறது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அங்கு முயற்சி என்று வரும் பட்சத்தில் முயற்சி வெற்றி பெறுகிறதா என்று பார்த்தால் செவ்வாய் பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். சகோதரர் இடத்தின் வலிமை மேலும் கூடுகிறது. 4ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அங்கு கும்ப வீடாக வருகிறது. கும்ப வீட்டின் அதிபதி சனி பகவான் 5ஆம் வீட்டிலே 5 கிரக சேர்க்கையின் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொருளாதாரம், மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம் என்று வரும் பட்சத்தில் தாய்க்கு பீடையை ஏற்படுத்தினாலும் விலகக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பொருளாதாரம் அதாவது முதலீடு என்று வரும் பட்சத்தில் இவர்கள் இடம் போன்றவற்றில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. 4 என்று வரும் பட்சத்தில் சுகம் என்று வரும் பட்சத்தில் சற்று சுணக்கமான பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. வயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நல்லது. 5ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் குழந்தை, குலதெய்வம், பெருமை இவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வீடாக பார்க்கும் பட்சத்தில் 5 கிரக சேர்க்கையின் நன்மையும் தீமையும் தரவல்ல காத்து வர இருக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குழந்தைக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை மூலம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. குலதெய்வத்தினுடைய அருள் அவற்றின் மூலம் படும்போதும் இருக்கும் பொழுது அவற்றை தடையான வரக்கூடிய அமைப்பை சரி செய்யக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது விலகக்கூடிய தன்மையாக குருத்தன்மையின் மூலம் ஏற்படுகிறது. 6ஆம் வீடு என்று வரும்பத்தில் செவ்வாய் பகவானுடைய பார்வை
8ஆம் வீட்டிலே இருக்கும்போது சில பிரச்சனைகளும் வம்பு வழக்கு சண்டைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் பொருளாதாரம் கடன் என்ற பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு நோய்த்தன்மை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு காரிய தடை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் குலதெய்வத்தின் அருள் மூலம் அவர்களுடைய எடுத்து செய்யக்கூடிய அமைப்பின் மூலம் வெற்றியை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் இடம்பெற்றிருக்கிறார். இவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு திருமணம் மங்கள காரியங்களில் கூடக்கூடிய அமைப்பாகவும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு தடை தாமதமான செயல்கள் ஏற்படுகிறது. இவற்றின் மூலம் அது பிற்பகுதியில் நிறைவு செய்யக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடக வீடு அடிப்படையில் பார்க்கப்பட்டால் அவர்கள் நன்மை விளையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. பாக்கியங்கள் கூடுகிறது. பெரியோர் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலம் தடைப்பட்ட காரியத்தை வெற்றி அடையக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அவர்கள் உலோக உற்பத்தியின் மூலம் செய்யக்கூடிய உற்பத்தி, அதாவது கனிம வளங்கள் அல்லது உலோகத்தினுடைய தொழிலை ஏற்படுத்தியவர்களுக்கு நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது. பொருளாதார, அதாவது வேலையாட்கள் மூலம் சிக்கலை ஏற்படுத்துகிறது. அவற்றை சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஸ்டாக்கின் மூலம் இவர்களுக்கு பொருளாதாரம் உயர்கிறது. வாங்கக்கூடிய பொருட்களை சற்று தாமதமாக வாங்கி விலை குறைந்த போது ஆர்டர் செய்வது நலம் என்று வருகிறது. ஒரு சிலருக்கு ஆர்டர் குடித்ததன் மூலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. விவசாயத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனை சில சமயங்கள் ஏற்படுகிறது. அது கவனமாக இருந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு ஸ்டாக் வைப்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது. அது ஒரு சிலருக்கு பாதகமாகவும் ஏற்படுகிறது. அவற்றை ஜாதகத்தின் மூலம் அறிந்து அவற்றை செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு கமிஷன் அடிப்படையில் வேலை செய்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் கூடக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று பொருளாதாரத்தை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. 11ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் கேது பகவானுடைய நிலை 11ஆம் வீட்டிலே தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. சனி பகவானுடைய பார்வையின் அடிப்படையில், குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் அவற்றை விலக்கி நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் அவர்களுக்கு 12ஆம் வீட்டிலே தடை தாமதம் போன்றவை இருந்தாலும் கூட அவற்றை விலக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க. பிறிதொரு வீடியோவில் சந்திப்போம்.